அமெரிக்காவோ தங்களுடைய தொழிற்சாலைகளை சீனாவிலே மற்றும் பாகிஸ்தானிலே, இந்தியாவிலே, இலங்கையிலே இப்படி பல இடங்களிலே வைத்து பங்களாதேஷிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த உற்பத்தி பொருட்களை ஒவ்வொரு நாடுகளுக்கு கொண்டு போகின்ற அந்த பாதையும் மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது பொருளாதாரத்திலே பெரியொரு இடி அமெரிக்காவுக்கும் விழும் என்ற காரணத்தினாலும் இவர்கள் இப்பொழுது 2 வாரத்திற்கு அந்த போரை ஆமோதித்திருக்கிறார்கள். ஈரானுடைய பக்கம் ஈரானுடைய பொருளாதாரம் அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு அப்படி பல விடயங்கள் சீனாவோடு பிணைந்திருக்கிறது. சீனாவினுடைய உதவி ஈரானுக்கு முழுக்க தேவைப்படுகிறது. இந்த ஈரானும் பாகிஸ்தானும் நடுநிலை வகித்திருக்கின்ற காரணத்தினால் ஈரானுக்கு மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே பாகிஸ்தானுக்கும் ஈரான் பக்கத்திலிருந்தும் அமெரிக்கா பக்கத்திலிருந்தும் ஒரு நற்பெயர் உலக நாட்டிலே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த போர் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இதற்குள் முக்கியமாக சீனா, பாகிஸ்தானும் இணைந்திருக்கிறது. இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள் தயவு செய்து. அதற்கான உங்களுடைய விமர்சனங்களை அல்லது உங்களுடைய கருத்துக்களை கீழே கருத்து பெட்டியிலே பொறிக்குமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். ஆதரவு தாருங்கள். இந்த போர் நிறுத்தம், அதாவது 40 நாட்கள் இந்த வளைகுடாவில் நடைபெற்ற போர் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடும் எச்சரிக்கைக்கு மத்தியில் ஈரானையே அழித்து விடுவோம் என்று 24 மணி நேரம் கொடுத்த காலக்கெடு முடிவதற்கு 2 மணித்தியாலத்துக்கு முன்பாக ட்ரம்ப் அவர்கள் 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஒரு பிரசித்தி பெற்ற நாட்களிலே பொறிக்கக்கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் சீனாவும் பாகிஸ்தானும் நடுநிலையில் நின்று 2 பக்கத்திலேயும், அதாவது பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கத்திலேயும் சீனா ஈரான் பக்கத்திலேயும் நின்று அழுத்தம் கொடுத்து சில விடயங்களை கூறி உலக அமைதிக்காகவும் உலக பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த போரை நடத்தியிருக்கிறார்கள். 5000த்திற்கு மேற்பட்ட உயிர்கள் பறிபோயிருக்கிறது. இந்த 5000த்திற்கு மேற்பட்ட உயிர்கள் பறிபோனது அவசியமா அனாவசியமா என்பது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அமெரிக்கா பணிந்து போயிருக்கிறது என்று நாங்கள் கூறுகின்ற அளவிற்கு ஈரான் கொடுத்த அந்த 10 நிபந்தனைகள், நிறைவேற்றப்பட வேண்டிய 10 நிபந்தனைகளையும் அமெரிக்கா அதாவது நேரடியாக இல்லாமல் பாகிஸ்தான் மூலமாக, ஈரான் சீனா மூலமாக அதனை ஏற்றிருப்பதும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே அந்த நிபந்தனைகளிலே இந்த வளைகுடாவிலே இருக்கின்ற அந்த தடைகள், அந்த நீரிணை தடை, அந்த கப்பல் போக்குவரத்து துரிதமாக நடைபெற வேண்டும். அங்கே அந்த கப்பல் போக்குவரத்திற்கு அந்த நீரிணையினூடாக செல்லுகின்ற பொழுது அதற்கான பாதுகாப்பு பணி ஈரான் கைவசம் இருக்க வேண்டும். வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் தளர்த்தப்பட வேண்டும். மற்றும் பொருளாதார தடை, உலகளாவிய ரீதியிலே ஈரானுக்கு இருக்கின்ற தடை அகற்றப்பட வேண்டும். யுரேனியம் செறிவுபடுத்தல் தொடர்ந்தும் செய்வதற்கு அமெரிக்கா அனுமதிக்க வேண்டும். ஆனால் அந்த யுரேனியம் செறிவுபடுத்துகின்ற விடயத்தில் ஈரானோடு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு சில ஒப்பந்தங்களை செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படி 10 நிபந்தனைகளை விதித்து அமெரிக்காவை பணிந்திருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த போரிலே ஈரான் இவ்வளவு தூரம் பலமாக இருக்கும் என்று அமெரிக்கா நினைக்கவில்லை. இருந்தாலும் கூட இந்த போரினால் உலக நாடுகள் அனைத்திலேயும் எரிபொருளுடைய விலை 2 மடங்கு இரட்டிப்பாக உயர்ந்ததாகவும், தொடர்ந்தும் இப்படி போனால் எல்லா நாடுகளும், அனைத்து நாடுகளும் இந்த எரிபொருள் பிரச்சனையால் மாத்திரம் முடக்கப்படும் என்பதை தாண்டி, அந்த நீரிணையை தாண்டி கப்பல் போக்குவரத்தை நிறுத்தப்பட்டதன் காரணத்தினால் உணவுப் பொருட்கள் போன்றவையும் மற்றும் உதிரிப்பாகங்கள்
என்று பல பல தொழிற்சாலைகள் சில இடங்களிலே, அதாவது சுவிட்சர்லாந்தோ அல்லது வேறு வேறு நாடுகள், அமெரிக்காவோ தங்களுடைய தொழிற்சாலைகளை சீனாவிலே மற்றும் பாகிஸ்தானிலே, இந்தியாவிலே, இலங்கையிலே, இப்படி பல இடங்களிலே வைத்து பங்களாதேஷிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த உற்பத்தி பொருட்களை ஒவ்வொரு நாடுகளுக்கு கொண்டு போகின்ற அந்த பாதையும் மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது பொருளாதாரத்திலே பெரியொரு இடி அமெரிக்காவுக்கும் விழும் என்ற காரணத்தினாலும் இவர்கள் இப்பொழுது 2 வாரத்திற்கு அந்த போரை ஆமோதித்திருக்கிறார்கள் ஈரானுடைய பக்கம். அதை ஈரானுடைய பக்கத்திற்கு அவர்களுடைய பிடிவாத போக்கை தளர்த்தி இந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு அழைத்து இந்த போர் நிறுத்தத்துக்கு அழைத்தது ஈரானுடைய பங்கு பெரிதாக இருக்கிறது. அதனுடைய காரணம் ஈரானுடைய பொருளாதாரம் அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு, அப்படி பல விடயங்கள் சீனாவோடு பிணைந்திருக்கிறது. சீனாவினுடைய உதவி ஈரானுக்கு முழுக்க தேவைப்படுகிறது. அதாவது பொருளாதார தடையை ஏற்படுத்தி பெரும் தடையை ஏற்படுத்தின பொழுதும் ஈரானை சீனா ஆதரித்து சீனா பல உதவிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறது. பொருளாதார ரீதியிலையும் சரி, பல பாதுகாப்பு ரீதியிலையும் சரி, நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஈரான் அழுத்தம் கொடுத்து, இல்லை இப்படியே போனால் இப்படி பிரச்சனை வரும், நீங்கள் இதை கேளுங்கள் என்று ஈரானை சீனா பணிய வைத்திருக்கிறது. அதே வேளையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த போர் நிறுத்தம் அல்லது இப்படியான அந்த முழுமையான போர் நிறுத்தம் அல்லது முழுமையான போரை தவிர்த்து நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருதி அனைவரும் ஒன்றிணைந்து, அதாவது ஈரானும் அமெரிக்காவும் ஒரு கொள்கை ரீதியிலே ஒப்பந்த ரீதியிலே அவர்கள் நகர வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு இருப்பதால் தான் அந்த சீனா உலகளாவிய ரீதியிலே இதிலே வெற்றியை பெற்றிருக்கு. இங்கே நாங்கள் வெற்றி என்று பார்க்கின்ற பொழுது யாருக்கு அதிகமான நன்மை என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கா அல்லது ஈரானுக்கா என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் 3ஆம் தரப்பாக இருக்கின்ற சீனாவுக்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது ஈரானிலுடைய அந்த எண்ணெயிலே அதிகபட்சமான எண்ணெயை சீனா வாங்கி கொண்டிருக்கிறது. அங்கே சீனா அழிக்கப்பட்டு அல்லது அமெரிக்காவுடைய கைக்கு சென்று விட்டால் சீனாவுக்கு மிகவும் ஒரு நஷ்டமான ஒரு விடயம் ஒன்று ஏற்படும். அதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு இவர்களை அழைத்து வந்து ஒரு உலக நாட்டிலே அமெரிக்காவை தாண்டி ஒரு சமாதான தூதுவனாக சீனா காட்சி அளிக்கிறது. அதுவும் ஈரானை மசிய வைத்து, அதாவது ஈரானை முரண்டு பிடித்து கொண்டிருக்கின்ற பிடிவாதத்தோடு இருந்த ஈரானை பணிய வைத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு மேடைக்கு கொண்டு வந்து இந்த போரை நிறுத்துவதற்கான, அதாவது இந்த போரிலே மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருப்பது அமெரிக்காவோ அல்லது ஈரான் அல்லது இஸ்ரேல் என்று நாங்கள் பார்க்க முடியாது. நிச்சயமாக இங்கே பெரும் வெற்றி அடைத்திருப்பது சீனாவுக்கு மேலும் மேலும் உலக நாட்டினுடைய ஆதரவுகளும், அதாவது இந்த அமெரிக்காவுக்கு எதிரான இந்த ஈரான் போரிலே சீனா நேரடியாக ஈரானுக்கு உதவி செய்தது என்று அறியாமல் உதவி செய்திருக்கிறது. அந்த வகையிலே அமெரிக்காவையும் அடக்கி வாசித்திருக்கிறது சீனா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சீனா அமைதியாக இருந்து கொண்டு காய் நகர்த்தி தன்னையும் பலப்படுத்தி தனக்கு இருக்கின்ற இமேஜ், அதாவது தனக்கு இருக்கின்ற அந்த பவர் அல்லது தனக்கு இருக்கின்ற அந்த அவருடைய தகமையையும் உயர்த்தி இந்த பேச்சுவார்த்தையினூடாக ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்று கூற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் உலக நாடுகளுக்கே வெற்றியை பெற்றுத்தந்த ஒரு தந்தையாக ஈரான் இப்பொழுது சீனா பார்க்கப்படுகிறது. சீனாவுடைய பொருளாதாரம் சரி, அவர்களுடைய அணுகுமுறைகள், கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உற்பத்திகள் என்று பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே அமெரிக்காவிலேயும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அந்த உற்பத்திகள். அந்த வகையிலே சீனாவிற்கு பெரும் ஒரு சிகரத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது இந்த வளைகுடா போரினுடைய போர் நிறுத்தம். ஆனால் 14 நாட்களுக்கு பிற்பாடுதான் இதனுடைய முழுமையான விடயத்தை நாங்கள் ரிசல்ட்ஸ், அதாவது அதனுடைய பெறுபேறை அல்லது அதனுடைய முடிவை, அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது எவ்வளவு தூரம் அது சாத்தியப்படுகிறது அசாத்தியப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த 14 நாட்கள் கொடுக்கப்பட்ட கெடு அல்லது போர் நிறுத்தம் நிச்சயமாக இது தொடர்வதாக நாங்கள் ஆமோதித்துக் கொள்ள வேண்டும். காரணம், உலக அமைதி, உலக பொருளாதாரம், உலக
நன்மை கருதி நிச்சயமாக இதை தொடர்வதற்கு சீனா ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும். அதே வேளையிலே அதை பார்த்து அமெரிக்காவுக்கும் அமெரிக்க அரசுக்கும் மக்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். அவர்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள். ட்ரம்ப் ஆட்சியிலே அதிருப்தியாக இருக்கிறார்கள். அந்த கட்டத்தை வைத்து அல்லது அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து அந்த ஒரு விடயத்தை வைத்து ட்ரம்ப் அவர்களும் அடக்கி வாசிப்பார்கள். தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் சில வேளைகளிலே 14 நாள் போர் நிறுத்தம், அதற்குள் இந்த பேச்சுவார்த்தையினூடாக இந்த 10 விடயங்களையும் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றிருந்தாலும் கூட, ஆனால் அதனுடைய ஏற்ற அந்த சான்றிதழை அல்லது ஏற்ற அந்த முடிவை அந்த பேச்சுவார்த்தையிலே இந்த 10 கட்டளைகளும் அல்லது 10 நிபந்தனைகளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஆமோதித்து எந்த அரசு வந்தாலும் இதிலே மாற்றம் பெறக்கூடாது, மாற்ற முடியாது என்று ஐக்கிய நாடு சபைகளுடைய அந்த ஆமோதித்தலின் பிற்பாடுதான் ஈரான் அதனை ஏற்றுக்கொள்வோம் உண்டு. அதையும் 10 ஒரு அந்த கட்டளைகளில் அந்த நிபந்தனைகளில் உள்ளடக்கி இருக்கிறார்கள். இப்படி 10 பல இதை நாங்கள் கூறியதை விட பல நிபந்தனைகள் இருக்கிறது. அதாவது 10 நிபந்தனைகள். அந்த 10 நிபந்தனைக்குள்ளும் பல பிரிவுகள் இருக்கின்றன. அதனை இனி விரிவாக இழையாக பிரித்து ஒவ்வொன்றையும் விவாதித்து இந்த ஈரானும் பாகிஸ்தானும் நடுநிலை வகித்திருக்கின்ற காரணத்தினால் ஈரானுக்கு மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே பாகிஸ்தானுக்கும் ஈரான் பக்கத்திலிருந்தும் அமெரிக்கா பக்கத்திலிருந்தும் ஒரு நற்பெயர் உலக நாட்டிலே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த போர் நிறுத்தம் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இஸ்ரேல் இன்று 9/4/2026 இன்று லெபனானுக்கு தாக்கி இருக்கிறது. அங்கே 360 பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த போரும் அல்லது இந்த தாக்குதல்களும் நிச்சயமாக விரைவாக அமெரிக்காவினுடைய அழுத்தத்தால், பாகிஸ்தான் மற்றும் சீனாவினுடைய அழுத்தத்தால் நிச்சயமாக அதனை கூட நிறுத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கு அமைதியாக இருக்கிறது. இன்று 9/4/2026 அன்று இந்த போர் நிறுத்தம், இந்த 2 வார போர் நிறுத்தத்தின் காரணத்தினால் வளைகுடாவிலிருந்து கப்பல்கள் சற்று நகரத் தொடங்கி இருக்கின்றன. ஆனால் அதற்குள் 16% மசகு எண்ணெயின் விலை, அதிகரித்த எண்ணெயின் விலை குறைந்திருப்பதையும் நாங்கள் இன்று 9/4/2026 அன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் இருந்து பார்ப்போம். இந்த நாட்டினுடைய அமைதிக்கு, இந்த வளைகுடா அமைதியாக இருந்து ஒற்றுமையாகினால் நிச்சயமாக உலகம் ஒற்றுமையாகுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற ரஷ்யா உக்ரைன் போரையும் நிறுத்துவதற்கு நிச்சயமாக சீனா, பாகிஸ்தான் மற்றும் பல நாடுகளும் ஒன்றிணைந்து அதனையும் நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திலே போர் வேண்டாம், ஆயுத கலாச்சாரமே வேண்டாம் என்பதுதான் லங்காபோர் ஊடகத்தினுடைய தார்மீக மந்திரமாக இருக்கிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபோர் ஊடகத்தை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு நன்றி. இலங்கையன், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன்.
யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.